அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே அப்படின்னு துணிவா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைய இப்ப பிள்ளைங்க எல்லாம் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து இந்த தமிழ்நாட இந்த கடந்த சில நாட்களா தள்ளி இருக்கு. இங்க நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள். 2 வயசான பச்சை குழந்தையிலிருந்து 70, 80 வயசான மூதாட்டி, பாட்டி வரைக்கும் எல்லாருமே இந்த இந்த மாதிரிப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இப்போ இந்த கடந்த சில ஒரு 15 நாளா வந்து எல்லாரும் மன குமுறலோட இருக்காங்க. நாம ஒரு பாதுகாப்பான மாநிலத்துல தான் வாழ்றோமா அப்படின்றதே இப்போ பயங்கரமான ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தமிழ்நாடு இப்ப பீதி பூங்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல 17 வயசான ஒரு சிறுமி இயற்கை உபாதைக்காக வெளியே போறாங்க. அவங்கள துண்டு துண்டா வெட்டி ரணக்கொடூரமாக பாலியல் துன்புறுத்தல்களுக்கு இந்த சமூக விரோதிகள் உள்ளாக்கி இருக்காங்க. இப்போ அந்த பொதுமக்கள் எல்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல ஒரு கழிவறை கூட வீடுகள்ல இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இது இப்படி இருக்க மதுராந்தகத்துல 3 குழந்தைங்க ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அதுல 14 வயசான அந்த ஒரு குழந்தைய கொஞ்சம் சமூக விரோதிகள் சேர்ந்து பிடிச்சி அது ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் அதை என்னெல்லாமோ சித்திரவதை பண்ணி அது 10 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள தன்னந்தனியா நடந்து ரத்தம் சொட்ட 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 தன்னந்தனியா நடந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. அதை காப்பாற்றுறதுக்கு எந்த கேமராவும் இல்லை, எந்த ரோந்து வாகனங்களும் இல்லை, எதுவும் இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 7 வயசு சிறுமி, அந்த சிறுமியை கொலை பண்ணிட்டாங்க. ஒரு 60 வயசு பாட்டி அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. ஒரு 70 வயசு தாத்தா அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க நான்கினேரி, மானாமதுரை, சிவகங்கை இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அந்த சும்மா பொதுமக்கள் ஒன்றும் அறியாத அப்பாவி மக்கள் வந்து டீ கடையிலையும் வெளியிலையும் ரோட்டு சைடில் நடந்து போயிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து கண்மூடித்தனமா அறிவாளிகளால் வெட்டி 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 சாய்க்கிறது. நாமக்கல்லில் 7 வயசான சின்ன சிறுமி அதை கடத்தி வன்கொடுமை செஞ்சு, மானாமதுரையில காவல்துறை கைது செய்து காவல்துறை கஸ்டடியில வச்சிருந்த ஒருத்தவங்களை அவங்கள கொலை பண்ணி, சென்னை காசிமேடுல வந்து ஒரு இளம் பெண் அவங்கள சொல்ல முடியாத இடங்கள்ல எல்லாம் எட்டி மிதிச்சது, அடிச்சது, உதைச்சது இதெல்லாம் பண்ணது ஒரு அரசியல் திமுக கட்சிக்காரங்க. கிருஷ்ணகிரியில 70 வயசான ஒரு முதியவர் ஒரு தாத்தாவை கொன்னுட்டு அவங்க மனைவி 60 வயசான பாட்டியை வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்தது. சென்னை திருசூலத்துல இரட்டை கொலை, 2 பேர் அட் அ டைம்ல கொலை பண்ணது. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, கோவையில் வந்து ஒரு ஸ்கூலில் சாப்பாட்டில் பள்ளி விழுந்து 43 பேர் உடல்நிலை சரியில்லாமல் 43 சின்ன பச்சிலம் குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது. திமுக கூட்டணி கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட ஒரு முக்கியமான நபர் ப. சிதம்பரம் அவங்க வீடாகட்டும், அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம் அப்படின்ற எம்பி அவங்களோட ஆஃபீஸ் ஆகட்டும், இங்கே எல்லாம் வந்து மண்ணெண்ணெய் குண்டு வீசினது. நான் இப்போ சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா, இந்த லிஸ்ட்டு இது வந்து இன்னும் பெருசாக போகுது. இது வந்து வெறும் கடந்த 2 வாரத்தில் 15 நாளில் நடந்த தாக்குதல்கள், வெறியாட்டம், கண்மூடித்தனமான தாக்குதல்கள், என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி. இதை நம்ம என்ன பேசுறது, இதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு அப்படின்ற அந்த அமைதி பூங்காவை எந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகுது? நான் நினைக்கிறேன் குற்றங்கள் வந்து குற்றவாளிகளும் இதெல்லாம் உருவாவதில்லை, இதெல்லாம் சட்டத்தின் மெத்தனத்தால் உருவாக்கப்படுகின்றன நினைக்கிறேன். இவ்வளவு வெறியாட்டங்கள், இவ்வளவு அநீதிகள் ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ தலை தூக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தா முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கறது வந்து போதைப் பொருட்கள். போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை இந்த அரசுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அரசு, ஆனால் இப்போ இந்த சமீப காலங்களில் தான் இது ரொம்ப ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மாறி நிற்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ பொதுவாக இதுக்கு முக்கியமான காரணமாக இந்த கஞ்சா புழக்கங்கள், அப்புறம் இந்த போதை மாத்திரைகள் இதெல்லாம் வந்து சகஜமா இப்போ எல்லா ஊர்கள்லையுமே, எல்லா ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி இடங்கள்ல தான் அந்த சாஃப்ட் டார்கெட்னு சொல்லிட்டு இந்த சின்ன பிள்ளைங்களை இதை தான் வந்து இந்த போதை ஆசாமிகளோட டார்கெட்டாக இருக்கு. ஈஸியாக அவங்கள ரீச் பண்ணிடுறாங்க. பணம் பணம் பணம்னு சொல்லி ஏதோ வித்து இந்த சமூகத்தையே குட்டிச்சுவராக்கி வச்சிருக்காங்க. போதை தலைக்கு ஏறும்போது மனிதன் மிருகமாகிறான். குற்றவாளிகள் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி எளிதாக தப்பித்து விடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. இனி ஒன்று பார்த்தீங்கன்னா அரசியல் தலையீடு. இந்த மாதிரி குற்றங்கள் நடந்த உடனே நடைபெறும் போது, இந்த அரசியல்வாதிகளோட தலையீடு வரும்போது இந்த காவல்துறை கையை கட்டி வைக்கிற நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க. இப்ப சமீப காலங்களில் நீங்க ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க, இந்த கஸ்டோடியல் டெத் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து ஒரு குற்றவாளியை கையில அவங்க கையகப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க கையில இருந்தே இறந்து போறாங்க பல பேர். பார்த்துருப்பீங்க இல்லையா? நமக்கு இப்போ ஒரு சிந்தனை வரலாம், இந்த குற்றங்கள் செய்த குற்றவாளிகளை நம்ம நடு ரோட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு அவங்கள சித்திரவதை பண்ணி நம்ம அவங்க வந்து செய்த குற்றத்திற்கான தண்டனை அவங்க வந்து இஞ்சா அனுபவித்து செத்தாங்கன்னா மேபி அவங்கள பார்த்துட்டு இருக்கிற மற்ற குற்றவாளிகள் வந்து திருந்துவாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஜெனரல் மனுஷனுக்கு வர ஒரு எமோஷனல் ஒரு எண்ணம், சிந்தனை நமக்கு வரலாம் இல்லையா? ஆனா ஒரு விஷயம் இப்படி யோசித்து பாருங்களேன்,
இப்போ இந்த கஸ்டோடியல் டெத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறையவே நடக்குது. போலீஸ் வந்து ஒரு குற்றவாளியை பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது போலீஸ் வந்து அவங்கள வந்து லத்தி சார்ஜ் ஆகட்டும் பல விதங்கள் அவங்கள துன்புறுத்தி நிறைய நேரங்களில் அது அப்பாவி மக்களாக மாறிடுறாங்க. ஆனால் வந்து நம்ம ஒரு நிமிஷம் இப்படி ஒன்று யோசித்து பார்ப்போம். குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்க, குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட அடிக்கிறாங்க. அடிச்சு கஸ்டோடியல் டெத் அப்படின்னு நிறைய கேஸ் நடந்த பிறகும் கூட இந்த குற்றம் செய்யறவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து குற்றம் நடக்குது, நம்மளை போலீஸ்காரங்க எப்படி அடிச்சு கொள்றாங்க அப்படின்ற ஒரு பயம் கூட வருதா? துளி கூட வரலையே. எவ்வளவு கேஸ் வருது. இதுக்கெல்லாம் காரணம் ஏன்? நம்ம கஸ்டோடியல் டெத்தை எப்பயுமே ஆதரிக்கிறது இல்லை. எப்பயுமே குற்றவாளிகளை சட்டத்தில் முன்னிறுத்தி நீதிமன்றம் கொடுக்குற தண்டனைகள், உச்சபட்ச தண்டனைகள் கொடுக்கணும். இருந்தாலும் அந்த நடைமுறையில் இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க, பயங்கரமா அடிச்சு கொள்றாங்க, அடிச்சு நிறைய பேர் செத்து போறாங்க கஸ்டோடியல் டெத்துன்னு. இருந்தாலுமே இந்த குற்றம் செய்யக்கூடிய ஆட்களுக்கு அந்த பயம் வரல இல்லையா? அப்ப ஏதோ ஒரு விதமான ஒரு கேப், ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு என்னோட சிந்தனை கிட்டன வரைக்கும் இந்த கஸ்டோடியல் டெத் கேசஸை பார்த்தீங்கன்னா பொதுவா இந்த பாமர மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த கஸ்டோடியல் டெத் நடக்கும். பிரபல ரவுடி இந்த ஏ கேட்டகரி பிளஸ் அப்படியெல்லாம் வச்சு ரவுடிஸ் வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க இல்ல, அந்த மாதிரி ரவுடிகளுக்கு அவங்கள குற்றவாளின்னு சொல்லி அவங்கள நிரூபிக்கப்பட்ட பிறகு அவங்களை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வச்சிருக்கிற நேரங்களில் இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத் நடக்காது. அரசியல்வாதி குடும்பத்திலிருந்து யாராவது இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களை பிடிச்சிட்டு போய் இப்போ இந்த மாதிரி வைக்கிற இடங்களில் கஸ்டோடியல் டெத் நடக்காது. இந்த கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்றதும் ஆளும் தரமும் பார்த்து தான் நடக்குது. நான் நினைக்கிறேன் இந்த குற்றவாளிகளுக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் எங்கிருந்தோ ஒரு தைரியம் கொடுத்து வளர்க்கப்பட்டது போல தோணுதா? அநேகமா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நடந்துட்டு இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கட்சி சார்ந்து நடக்கிறது மாதிரியே நடக்கும். இப்போ ரீசெண்டா கூட ஒரு ஏர் ஹோஸ்டஸ் விமான பணிப்பெண் அவங்கள போய் ஆளுங்கட்சி ஆட்கள் வந்து, அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி நம்ம சொல்றது இல்லை, இருந்தாலும் அந்த ஒரு பொறுப்புணர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம வந்து ஆளுங்கட்சியில இருக்கோம், மக்களுக்கு நல்லது செய்யறதுக்குன்னு மக்கள் நம்மள தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புணர்வு இல்லாம நடந்துக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இனி ஒன்று கொஞ்சம் ப்ராடா கொஞ்சம் விரிவா ஒன்று யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த வளைகுடா நாடுகள் நம்ம என்னதான் பிரச்சனைகள்னு பேசிட்டு இருந்தாலும் இந்த வளைகுடா நாடுகள் இருக்கு இல்லையா, துபாய், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், இந்த மாதிரிப்பட்ட நாடுகள்ல இவ்வளவு கீழ்த்தரமான பிரச்சனைகள், கொலை, வெறியாட்டங்கள் நடக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு இல்லைங்க. ஏன் அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, சட்டத்தின் ஆட்சியெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சர்டனிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, தப்பு பண்ணா தண்டனை உறுதி. அது வந்து நம்ம மேபி நம்மளோட இந்தியாலையுமே தப்பு பண்ணனா தண்டனை உறுதி இருக்கலாம். ஆனா உறுதி எப்ப ஆகும்னா சாக போற காலத்துல ஆகிறது மாதிரி எனக்கு தோணுது. உடனடி தண்டனை இருந்தாதான் வந்து மக்களுக்கு பயம் இருக்கும். இந்த சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லும்போது ஒரு தப்பு பண்ண யோசிக்கிறானாலே அவன் பயப்படணும். அந்த பயம் இல்லையோ அப்படின்றதுதான் வந்து தோணுது. எமோஷனலா நம்ம இப்ப பேசினா, இப்ப இந்த நம்ம லிஸ்ட் பண்ணோம் இல்லையா, இதுல யாரா இருந்தாலும் அவங்கள பொதுமக்கள்கிட்ட கொடுத்து பாருங்க, பொதுமக்கள் அவங்கள பிச்சு பின்னி பெடல் எடுத்துருவாங்க. அதை பார்த்தாவது அடுத்த தப்பு பண்ணக்கூடிய குற்றவாளிகளுக்கு அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல வந்து சில விஷயங்கள் ஓடிட்டு போகும் இல்லையா, அப்படியாவது அவங்க நிறுத்துவாங்க. ஆனா நம்ம நாடு வந்து கருணை அப்படின்றத வந்து உச்சமா வச்சிருக்கக்கூடிய நாடு தான். அது நம்ம ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா அதுவும் நல்லதுதான். எல்லாருக்கும் நம்ம சக மனிதர்களை கருணையின் அடிப்படையில நடத்தணும். ஆனா இது வந்து கருணை எல்லை மீறி போகும்போது சில நேரங்கள்ல சில கடினமான முடிவுகளை எடுத்துதான் ஆக வேண்டும். எடுக்கலைன்னா இதை கட்டுப்படுத்த முடியறது மாதிரி எனக்கு தெரியல. இப்போ ஒரு விஷயம் நீங்க யோசித்து பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஆளுங்கட்சியை குற்றமே சொல்லலாம். சரி, ஆளுங்கட்சி வந்து இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த தவறி விட்டதுன்னு சொல்லுவோம். ஆனா இப்போ என்னோட மனசுல என்ன சிந்தனை வருது, நான் ஒருத்தவங்களை கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது எப்படி போலீஸ்க்கு தெரியும்? அது எப்படி முதலமைச்சருக்கு தெரியும்? போலீஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற முதலமைச்சருக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? ஆனா ஒரு விஷயம் வழியா முதலமைச்சர் கண்ட்ரோல் பண்ணலாம். நான் வந்து இன்னொருத்தனை இதை பண்ணினேன்னா என்னோட வாழ்க்கை வந்து தொலைஞ்சிருச்சு, இல்லை எனக்கு இமீடியட்டாவே வந்து என்ன முடிச்சிருவாங்க அப்படின்ற அந்த ஒரு பயம், அதுதான் வந்து நான் நினைக்கிறேன் இந்த வளைகுடா நாடுகள்ல எல்லாம் மக்கள் வந்து தப்பு பண்ற அந்த ஒரு நிலைமை எல்லாருக்குமே வரும். மனுஷன் இல்லையா? ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னொரு விஷயத்துல ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த எண்ணங்கள் வரலாம். ஆனா அந்த எண்ணங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த எண்ணங்களை வந்து கட் பண்ற மாதிரிப்பட்ட சிந்தனைகள் நமக்கு இருக்கணும், அந்த பயம் இருக்கணும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டுல மிஸ் ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதே மாதிரிதான் இந்த போதைப் பொருட்களோட புழக்கங்கள்ல இருக்கிறதும், அந்த நெட்வொர்க் அப்படின்றது வந்து இதெல்லாம் வந்து கட்சின்னு மட்டும் இல்ல, இதெல்லாம் இந்த அதிகார வர்க்கங்களுக்கு தெரியாம நடக்கும்ன்றது கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்ட்ரீட்ல ரொம்ப சாதாரண அந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிற சின்ன சின்ன ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் முதல்ல இருந்து சின்ன பிள்ளைங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இதை வந்து பெரிய நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன். மேல இருக்கிற அதிகார வர்க்கங்கள் என்னன்னா இதை வந்து அவங்க காசு பாக்குறது,
இந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? அதுங்க வந்து ஏதோ ஒரு போதை அப்படின்ற அந்த ஒரு போதை இதுக்குள்ளாடி போறாங்க. ஆனா வந்து உளவுத்துறை எவ்வளவோ இன்டெலிஜென்ஸ் கையில வச்சிருக்காங்க இந்த அதிகார வர்க்கம். இதெல்லாம் வந்து அவங்களோட ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து இதெல்லாம் வந்து முடிச்சுட முடியும். ஆனா இதுக்கெல்லாம் வந்து ஒரு டெடிகேஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா முறையில தேவை. வெறும் பணம் 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 பார்க்கணும் பணம் பார்க்கணும். கரப்ஷன்ன்றது வந்து வெறும் இந்த பிரைபரி, இந்த நம்ம கையூட்டு வாங்குறோம் இல்லையா? அது மட்டும் கரப்ஷன் கிடையாது. இதுவுமே கரப்ஷன் தான். ஒரு 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 குற்றவாளிய வந்து ஒரு இடத்துல கஞ்சா புழங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையுமா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இது குடுக்குறாங்க, தகவல் குடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த தகவல் குடுத்த அந்த வீட்ல வந்து பயங்கரமான தாக்குதல் நடக்குது. இந்த மாதிரி அந்த அந்த தாக்குதல் நடத்துறவங்களுக்கு வந்து யாரு இந்த அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி இல்லன்னா அவங்களுக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? அப்படின்றது இருக்கு இல்லையா? எத்தனையோ பேர் கண்ணால பார்த்தும் எதுக்கு நமக்கு வம்பு? நம்ம எதுக்கு இந்த பிரச்சனையில போய் மாட்றோம்? இப்படின்னு பார்த்தும் பார்க்காத மாரி போறவங்க, கேட்டும் கேட்காத மாரி நடக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இந்த சிஸ்டம், இந்த கவர்ன்மெண்ட் சிஸ்டம் வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க, நாங்க அனானிமஸா வச்சிருப்போம், நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. இமிடியேட்டா பாருங்க எவ்வளவு பேர் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றாங்கன்றத மட்டும் நீங்க பாருங்க. இதை சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் அது சரி ஆகும். சும்மா வெற்றி விளம்பரத்துக்கு நம்ம ஏதோ அடிச்சு இப்போ அமைச்சர் கூட ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கமே இல்லை. மக்கள்கிட்ட கேளுங்க, மக்களுக்கு தெரியும் இருக்கா இல்லையான்னு. சிங்கம் சீறினால் தான் காடு அமைதியாக இருக்கும், சிங்கம் தூங்கினால் நரிகள் ராஜ்யம் செய்யும் அப்படின்னு ஒரு சொல்லாடல் நம்ம கேட்டிருப்போம். காவல்துறை வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்கணும். காவல்துறையா இயங்குறதுக்கான ஒரு அவங்களுக்கு இல்லாத இன்டெலிஜென்ஸா, அவங்களுக்கு இல்லாத ட்ரைனிங்ஸா, அவங்கள ஃப்ரீ ஹேண்ட்ஸ் விடுங்க. சட்டம் ஒழுங்கு கையில வச்சிருக்கணும். நீங்க காவல்துறையை கையில வச்சிருக்கிறதா பிரச்சனையே இங்க. அவங்களுக்கான முழு சுதந்திரமும் முழு அதிகாரமும் கொடுத்தா இந்த நெட்வொர்க்ஸ் எவ்வளவு விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சு எப்பயோ ஒரு குற்றம் நடக்குது, ரிப்போர்ட் பண்ண உடனே முதலமைச்சரோ இல்ல அமைச்சர்களோ வந்து சொல்றாங்க குற்றம் நடந்து விட்டது, நாங்க அதை பத்தி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம். விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கீங்க, இந்த குற்றம் நடைபெறாம இருக்கிறதுக்கு என்ன நடந்துச்சு? கண்டினியூஸ் இப்ப நான் சொன்னோம் இல்லையா, ஒரு 15 நாள்ல இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னா விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம், தனிப்படை அமைத்திருக்கிறோம் சொல்றீங்களே ஒழிய எந்த குற்றமும் நின்னது மாதிரியே தெரியலையே. காவல்துறை வந்து மக்களின் நண்பன் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துல இருந்த ஒரு காவல்துறை இப்ப மக்கள் காவல்துறை மேல நம்பிக்கை இழந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்குள்ளாடி தள்ளி இருக்கு. நிறைய மக்கள் வந்து காவல் நிலையங்கள் சரளமா போறதுக்கே வந்து பயப்படுறாங்க. என்ன நம்ம போனா நம்ம மேல கேச போட்டுருவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு பயம். ஏன்னா நமக்கு குற்றம் செஞ்சவங்க இல்ல நம்ம மேல ஒரு தாக்குதல் நடத்தவங்க வந்து அவங்க ஏதோ ஒரு அதிகார வர்க்கங்கள் சார்ந்து இருக்கலாம். அப்போ அதிகார வர்க்கங்களை நம்ம எதிர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு மக்கள் மனக்குமுறலோட இருக்காங்க. இதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு, அது வந்து நம்ம ஆளும் கட்சி அப்படின்னு கட்சி சார்ந்து சொல்லாம அரசு, இது அரசு தான், கவர்மெண்ட் தான் நம்மளை வந்து பார்த்துக்குது. ஸோ தமிழ்நாடு அரசு வந்து இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். இவ்வளவு கொடூரமான குற்ற செயல்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்ற இந்த டைம்ல இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, நான் நினைக்கிறது விரைவான விசாரணை. சீக்கிரமாவே ஒரு குற்ற செயல் நடந்துருச்சுன்னா மேக்சிமம் 3 மாசத்துக்குள்ளாடி அந்த குற்றத்திற்கான விசாரணைய எல்லா விதமான ஆதாரங்களும் கலெக்ட் பண்ணி அதை முறையான முறையில விசாரணை செய்து நிரபராதி தண்டிக்கப்படாத விதத்துல குற்றவாளியை 3 மாசத்துக்குள்ள கண்டுபிடிச்சு கடும் நடவடிக்கை, கடும் தண்டனை, உச்சபட்ச தண்டனை. இப்ப கூட லாஸ்ட் டைம் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த ஒரு பிரச்சனை வந்தப்போ நம்மளோட முதலமைச்சர் அவங்க எல்லாம் அந்த சட்டமன்றங்கள்ல தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க, தண்டனைகளை வந்து கூட்டினாங்க. ஆனா என்ன இப்ப ரீசெண்டா நடந்த அந்த பிரச்சனைகளை மாட்டின அந்த குற்றவாளிகளை ஜெயில கொண்டு வச்சு சோறு போடுறாங்க. ஆயுள் தண்டனை ஆயுள் முழுக்க ஜெயில இருக்கணும். ஆயுள் முழுக்க அவன் எங்க இருந்து சோறு திங்கிறான். யார் பணம்? நம்மளோட பணம். அவனுக்கு எதுக்கு அங்க வச்சு சோறு போடணும்? கடும் தண்டனைகள்னா அவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டா அவன் செஞ்சானா, அவன் என்ன தப்பு செஞ்சான், அதுக்கு ஏத்த மாதிரி கடுமையான சித்திரவதைகளுடன் கூடிய தண்டனை பப்ளிக்ல நிறைவேற்றணும். இதுதான் என்னோட எமோஷனல் பதில். கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அடுத்தவன் அதை பார்த்து பயப்படுவான். டைரக்டாவே வந்து கழுத்தை வெட்டி கொன்னா கூட நிறைய நேரங்களில் இந்த மாதிரிப்பட்ட கொடூர மனசுள்ள அரக்கன்கள் வந்து பயப்பட மாட்டாங்க. என்ன ஒரு செகண்ட்ல கொன்னுருவாங்க, இல்ல அவ்வளவுதானே, போயிடலாம், ஒரு தப்பை பண்ணிட்டு போயிடலாம், இல்ல துணிஞ்சிடலாம், இல்ல காசுக்கு இந்த தப்பை பண்ற கூலிப்படைகளா மாறிடுவாங்க. ஆனா அந்த சித்திரவதையுடன் கூடிய கொலை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இவங்களை வந்து பயம். அந்த ஏன்னா அவங்க டக்குனு சித்திர மாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சைக்கோத்தனமான கொஞ்சம் விஷயங்களையும் அரசாங்கம் அநேகமா முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுதுன்னு நினைக்கிறேன். அதை பண்ணினாதான் இந்த மாதிரி குற்றச்செயல்கள் நிற்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு ஒரு பெண் இருக்கிறா, பெண்ணுனாலே
அந்த பக்கம் திரும்பக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்து இவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த குற்றச்செயல்கள் நடக்காமல் இருக்கும். அந்த பயத்தை நம்மளோட அரசாங்கம் தான் வந்து ஏற்படுத்த முடியும், தனி மனிதர்களால் ஏற்படுத்தவே முடியாது. நம்ம கையில் இருக்கிற ஒரே விஷயம் நம்ம குழந்தைங்களை பத்திரமா பாதுகாத்துக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஒரு கண்காணிப்பில் வச்சுக்கிறது. குழந்தைங்களுக்கு குறிப்பாக இந்த சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள். சிச்சுவேஷனல் அவேர்னஸ் என்னன்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன், என்னை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஒன்றும் தெரியாத வெகுளி குழந்தையா இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்ச்சி நிறைந்த இந்த அசிங்கமான இந்த நம்ம இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு 360 டிகிரி கேமரா வச்சுக்கிறது மாதிரி நம்மளோட ஐம்புலன்களும் வந்து ஆக்டிவேஷனாக இருக்கணும் எப்பயுமே. அப்போதான் நம்ம இந்த மாதிரிப்பட்ட நிலைமைகள்ல இருந்து தப்பிக்க முடியும். இதை பற்றி பேசுறதுக்கு உண்மையில ரொம்ப மன வருத்தமாக இருக்கு, அசிங்கமாகவும் இருக்கு. இதெல்லாம் இந்த நிலைகள் சீக்கிரம் மாறும் அப்படின்னு நம்புவோம். யோசித்து வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.